ஹாய் ஆல், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எல்பிடபிள்யூட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தமிழில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். கிரிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேருக்கு புரியாத ஒரு ரூல் என்ன தெரியுமா? அது வந்து எல்பிடபிள்யூவாக தாங்க இருக்குது. ஈவன் பிளேயர்ஸ் லைக் விராட் கோலி கூட சில டைம் வந்து கன்ஃபியூஸ் ஆகிருக்காங்க. இந்த வீடியோவில் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எல்பிடபிள்யூ 100% கிளியராக உங்களுக்கு வந்து என்னென்னு புரியும். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. எல்பிடபிள்யூன்னு பார்த்தீங்க அப்படின்னா லெக் பிஃபோர் விக்கெட்டு. பால் வந்து பேட்டுக்கு முன்னாடி அவருடைய லெக்கில் பட்டுருச்சு அப்படின்னா வந்து அவுட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. எல்லா டைமுமே வந்து அதை வந்து அவுட் தர மாட்டாங்க. அதுக்கு அம்பையர் பார்த்திங்கன்னா ஒரு சில 3 முக்கியமான திங்ஸ் வந்து செக் பண்ணுவார். அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 ரூல்ஸுமே நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அஸ் பர் இந்த பிக்சர் இப்போ வரப்போகுது. அந்த பிக்சரில் பார்த்திங்கன்னா 3 ரூல்ஸுமே வந்து நான் தெளிவாக வந்து போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பால் எங்கே பிச் ஆகுதுன்னு முக்கியம். அவுட் சைடில் லெக்கில் பிச் ஆனால் ஆல்வேஸ் நாட் அவுட் தாங்க. ஸ்டம்ப் லைனில் பிச் ஆனால் அவுட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இது வந்து பால் பிச்சு அந்த இன்லைன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணது ரூல் 1. ரூல் 2 பார்த்தீங்க அப்படின்னா இம்பேக்ட்டு. பால் பேட்ஸ்மேனோட லெக்கில் எங்கே ஹிட் ஆகுதுன்னு பார்க்கணும். மோஸ்ட்டாக ஸ்டம்ப் லைனில் இருக்கணும். ஸ்டம்ப் லைனில் இருந்தால் மட்டும்தான் அவுட்டு. அவுட் சைடாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நாட் அவுட்டு. ஸ்டம்ப் லைன் இல்லாமல் அவுட் சைடில் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நாட் அவுட்டில் தான் வரும். ஓகேங்களா? இது வந்து ரூல் நம்பர் 2. ரூல் நம்பர் 3 பார்த்திங்கன்னா ஸ்டம்பில் ஹிட் ஆகுது அப்படின்னு பார்க்கணும். இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். பால் வந்து ஸ்டம்பில் ஹிட் பண்ணுமா அப்படின்னா ஹிட் பண்ணால் தான் வந்து அவுட்டு. மிஸ் ஆச்சு அப்படின்னா அது வந்து நாட் அவுட்டு. இதுதான் வந்து 3 முக்கியமான ரூல்ஸ் வந்து அம்பையர் வந்து செக் பண்ணுவாங்க எல்பிடபிள்யூக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் எக்ஸப்ஷன் வந்து இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் ரொம்ப முக்கியம். ரொம்ப கவனமாக கேளுங்க. பேட்ஸ்மேன் ஷாட் அடிக்க ட்ரை பண்ணினா பால் வந்து அவுட் சைடு ஆஃப் சைடில் வந்து ஹிட் ஆனால் நாட் அவுட்டு. ஓகேங்களா? இது ரொம்ப பேத்துக்கு வந்து தெரியாது. ஆனால் வந்து இது வந்து ரூல்ஸில் வந்து இருக்குது. பட் ஷாட் அடிக்க ட்ரை பண்ணலன்னா அது வந்து அவுட் ஆகலாம். ஓகேங்களா? பேட்ஸ்மேன் ஷாட் அடிக்க ட்ரை பண்ணினா பால் அவுட் சைடு ஆஃப் சைடில் வந்து ஹிட் ஆச்சு அப்படின்னா நாட் அவுட்டு. ஓகேங்களா? பட் ஷாட் அடிக்க ட்ரை பண்ணலின்னா அவுட் வந்து கொடுப்பாங்க. இதுதான் வந்து ஒரு எக்ஸப்ஷனாக வந்து இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா மேட்ச்சில் நிறைய பேருக்கு வந்து கன்ஃபியூஷன் வந்து இருக்கும். எஸ்பெஷலாக வந்து ஐபிஎல் மேட்ச்சில் பால் வந்து அவுட் சைட் லெக்கில் பிச் ஆனால் அது எப்போவுமே வந்து நாட் அவுட்டு தான் வந்து கொடுப்பாங்க. பால் வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் பிச் ஆச்சு அப்படின்னா அது வந்து அவுட் கொடுப்பாங்க. இதுதான் வந்து காமன் எல்பிடபிள்யூ சுச்சுவேஷனில் வந்து இருக்கிறது. இது ரொம்ப பேத்துக்கு வந்து தெரியாது. இந்த வீடியோ பார்க்கறது மூலிமா உங்களுக்கு வந்து இது ஆடட் ஒரு நாலேஜ் மாதிரி உங்களுக்கு வந்து இருக்கும். இங்கே ரிமெம்பர் பண்ணுறது எல்லாமே பார்த்திங்கன்னா சிம்பிளாக வந்து 3 விஷயத்தை தான் வந்து ரிமெம்பர் பண்ணிக்கணும். பாலோட லைனு, அதுக்கப்புறம் இம்பேக்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டம்பில் ஹிட் ஆகுதா இல்லையா, இதை 3 தான் வந்து ரிமெம்பர் பண்ணிக்கணும். இது 3 தெரிஞ்சிட்டால் போதும். எல்பிடபிள்யூட ரூல்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுலேயே பார்த்திங்கன்னா ஒரு சில எக்ஸ்ட்ரா ரூல்ஸஸ் வந்து இருக்குது. அதோட பாலோட போர்ஷன், அதாவது அம்பையர்ஸ் கால் வரும். டிஆர்எஸ் எடுக்கும்போது ஒரு சில டைமில் வந்து அம்பையர்ஸ் கால் வந்துடும். அதுக்கப்புறம் பால் வந்து ஆஃப் ஆஃப் த போர்ஷன் வந்து அந்த லைனுக்குள்ளே இருக்கும், ஆஃப் ஆஃப் த போர்ஷன் வெளியே வந்து இருக்கும். இந்த மாதிரியெல்லாம் வந்து இருக்குது. ஸ்டெம்ப் லைனுக்கு ஆஃப் ஆஃப் த போர்ஸ், அதாவது பாலோட ஆஃப் ஆஃப் த போர்ஸ், அதாவது ஆஃப் ஆஃப் த போர்ஷன் அப்படின்னா பாட்டம் லைன், அந்த ஆஃப் போர்ஷன்லேருந்து கீழே வந்து அந்த லைன் வந்து ஸ்டம்ப் லைனுக்குள்ளே இருந்துச்சுன்னா அது வந்து அவுட்டு. ஸ்டம்ப் லைனுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா அது வந்து நாட் அவுட் டிசிஷனாக வந்து அம்பையர் வந்து சொல்லுவார். ஓகேங்களா? இதை வந்து எல்பிடபிள்யூட ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண 3 ரூல்ஸ் இதுதான். பால் லைனு, இம்பேக்ட், ஸ்டம்ப்ஸு. ஓகேங்களா? இதை தவிர பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா டிஆர்எஸ் கேட்பாங்க. அப்போ வந்து ஒரு சிலது வந்து அம்பையர்ஸ் காலு, அதுக்கப்புறம் எல்லாமே இந்த 3 இதுக்குள்ளே தான் வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும். எந்த ஒரு ரிவ்யூ கேட்டு என்ன பண்ணாலும் இந்த 3 இதுக்குள்ளேயே தான். பால் லைனு, இம்பேக்ட், ஸ்டம்ப்ஸு, இது 3க்குள்ளேயே தான் சுற்றிக்கிட்டே இருக்கும். எல்பிடபிள்யூட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த விஷுவல் சம்மரியில் பார்த்திங்கன்னா பிக்சரில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஃபஸ்ட்டு இன்லைனு, பால் பிச் ஆகுது, இம்பேக்ட் ஆகுது, ஸ்டம்புக்குள்ளே ஹிட் ஆகுது, அது வந்து அவுட்டு. ரெண்டாவது பார்த்திங்கன்னா அவுட் சைடு லெக்கில் பால் பிச் ஆகுது, அது வந்து நாட் அவுட். மூணாவது பார்த்திங்கன்னா அவுட் சைடு ஆஃப் ஸ்டம்பு ஷார்ட் ப்ளே பண்ண போகிறாது, அது வந்து நாட் அவுட். ஓகேங்களா? இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா எல்பிடபிள்யூக்குள்ளே அடங்கியிருக்கு. இதை வந்து ஃபஸ்ட் லைனில் வருதுல்ல அவுட்டுன்னு சொல்லிட்டு, அது 3மே சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டும்தான் அவுட்டு. மீதி எல்லாமே வந்து நாட் அவுட்டு தான். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பார்த்தது மூலிமா உங்களுக்கு வந்து எல்பிடபிள்யூ அவுட் வந்து எப்படி கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு கிளியராக வந்து தெரிஞ்சிருக்கும். இது பார்த்திங்கன்னா ரியல் டைம் எக்ஸாம்பிளாக வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன் லாஸ்ட் இமேஜ். இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பால் போடுறாரு, லெக் பிஃபோர் பேட்டுக்கு ஹிட் ஆகுது, இதுக்கு இப்போ இம்பேக்ட் இன் லைனாக இருக்குது, ஸ்டம்பில் ஹிட் ஆகுது. இதுக்கு பார்த்திங்கன்னா எல்பிடபிள்யூ அவுட் டிசிஷன் தான் வரும். ஓகேங்களா? ஸோ இது உங்களுக்கு ஈஸியாக கிளியராக புரிகிற மாதிரி இந்த இமேஜ் வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தது மூலிமா உங்களுக்கு எல்பிடபிள்யூ அப்படின்னா என்னென்னு வந்து கிளியராக புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் டிஆர்எஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். கிரிக்கெட்னுடைய பேசிக்ஸ் வீடியோஸ் எல்லாமே ஒன் பை ஒன்னாக வந்து நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.